Corinthians 1:9 அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருக்கிறதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த தேவனே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? இந்த தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்யணும். அவர் செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் மகிமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பலத்த காரியங்களை செய்யும்படியாகவே நம்ம மத்தியில் உலாவுகிறார். நம்ம எல்லாம் செய்கிற கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைந்து கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நல்லா ஆவியில் நிறைந்து கொஞ்ச நேரம் எல்லாம் கண்களை முடியும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நல்ல காலை வேளையில் உற்சாகமாய் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ரேகா ராக்கா தராம். ஆவியானவரே இந்த இடத்துல அசைவாடுங்க. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்துல இறங்கட்டும். ஒரு வல்லமை இந்த இடத்தை மூடிக்கொள்ளட்டும். அக்னி ஸ்தம்பம் இந்த இடத்துல இறங்கட்டும் அப்பா. ஜனங்கள் எல்லாருடைய இருதயமும் உமக்கு நேராய் திருப்பப்படட்டும். உம்மை ஆராதிக்கிறதுக்கு ஜனங்களுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கட்டும் அப்பா. உம்முடைய துதியினால் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய துதியினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. உம்முடைய பிரகாரங்களிலே கடந்து வருகிறதற்கு ஒரு துதியின் அபிஷேகம் ஒவ்வொரு மேலே ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால அறுத்தருகிறேன். வெளியேறி போ பிசாசே என்று கட்டளை கொடுக்கிறேன். ஆராதிக்கப்படாதபடிக்கு தடை பண்ணுகிற பொல்லாத பலவானின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன். தேவனே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் சூழ்ந்து கொள்ளட்டும். உமது மகிமையின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒவ்வொருவரையும் நீர் எடுத்துக் கொள்வீராக. உம்முடைய மகிமைக்குள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீரே என் தஞ்சம், நீரே என் தேவன், நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை சேவிப்பேன் நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே,
உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உமது நாமம் எவ்வளவு மகிமை உள்ளது. உமது நாமத்தை உயர்த்துகிறதற்கும் உமக்கு துதி பாடி ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் எங்களை அழைத்த தேவன் ஆண்டவரே, எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர், எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர். இந்த நாளிலும் கூட 1-2 பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் தகப்பனே. இந்த பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாடல் தான், எல்லாருக்கும் தெரியும். நல்ல கைகளை தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க.
வருகிற நாட்களிலெல்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னா சவால்கள் நிறைந்த நாளாக இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய சவால், நம்ம அதை ஜெயிக்கணும். ஜெயம் எடுக்கும்படியாக தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த நாளில் அழைத்திருக்கிறார். அதற்கேற்ற ஒரு அபிஷேகத்தை இந்த நாளில் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகா சவால்கள் சந்தித்திட, உலகத்திலே நாம் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப சமாதானம் நான் பெற்றிட, குடும்ப சமாதானம் நாம் பெற்றிட கர்த்தர் இந்த நாளில் அதற்கு நிறைவை கொடுக்கும்படியாகவே நம் மத்தியில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் எப்படி இருக்குது தெரியுமா? நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே அவருடைய கரத்தை நீட்டுகிறார். அந்த கரத்திலிருந்து ஒரு வல்லமை உண்டு, அந்த கரத்திலிருந்து ஒரு மகிமை உண்டு. அது இந்த நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? சுதந்திரித்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைக்கேல் பையனை ஒருத்தர் குறை சொல்லுங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி, எல்லா கண்களும் முடிவும். இந்த ஒரு காரியத்தை ஒரு ஸ்டாண்ட்ஸா மட்டும் பாடுவோம். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, குடும்ப சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் எப்படிப்பட்ட ஜனமாய் இருக்குது? அது பாக்கியமுள்ள ஜனமாய் இருக்கிறது. அவரை சொந்தமாய் நாம் கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு சொந்தமாய் இருக்கிறார். அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? அவர் சொந்தமாய் நமக்குள் அவர் என்ன செய்கிறாராம்? வாசமாய் இருக்கிறார். அதனால தாவீது சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்றார், உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்பொழுது என்ன செய்வானா? கர்த்தரை துதித்து கொண்டிருப்பார். அவர்கள் எப்பொழுதும் எப்படி இருப்பாங்களா? கர்த்தரை துதித்து கொண்டிருப்பார்கள். அந்த தேவனே நம் மத்தியில அவர் வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட எங்களுக்கு யாரும் இல்லை. நமக்கு யாராவது இருக்காங்களா? உறவுகள் இன்றைக்கு எல்லாம் என்ன செய்யும்? நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் கடைசி நாட்களில் அன்பு என்ன செய்து தனிந்து போகிற நேரம். யாரையும் நம்ப முடியாத ஒரு கால சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் என்றென்றைக்கு நம்பிக்கையாக இருக்கிற ஒரே தெய்வம் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரையே நம்ம எப்படி கொண்டிருக்கிறோம்? சொந்தமாய் கொண்டிருக்கிறோம். அப்படி நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போமா? கண்களை மூடி ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் அல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமல்ல. சொல்லுங்க, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் அல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமல்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே,
இயேசுவே உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் அல்ல, சொத்து என்று வைத்துக்கொள்ள உம்மை விட ஏதும் அல்ல. மீண்டுமாய் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் அல்ல, சொத்து என்று வைத்துக்கொள்ள உம்மை விட்டு ஏதுமல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று இயேசப்பா உம்மை விட யாரும் அல்ல, சொத்து என்று வைத்துக்கொள்ள உம்மை விட ஏதும் அல்ல. சொந்தம் சொந்தம் என்று வைத்துக்கொள்ள உம்மை விட யாரும் அல்ல, சொத்து என்று வைத்துக்கொள்ள உம்மை விட ஏதுமல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே. தழும்புகளால் உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று வைத்துக்கொள்ள உம்மை விட யாரும் அல்ல. பாபா சொத்து என்று வைத்துக்கொள்ள உம்மை விட ஏதும் அல்ல. சொந்தம் என்று சொந்தம் என்று வைத்துக்கொள்ள உம்மை விட யாரும் அல்ல, சொத்து என்று வைத்துக்கொள்ள உம்மை விட ஏதுமல்ல. இயேசுவே 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 இயேசுவே. கைகளை உயர்த்தி சொல்லுமா, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. மீண்டுமா இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. பாபா இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொல்லுங்க, சொல்லிட்டே இருங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஆமென். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. அவரே
நமக்கு சொந்தமாய் இருக்கிறார். அவர் நம்மளை சொந்தமாக்கி இருக்கிறாரு. என்னுடைய ஜனம், இந்த ஜனத்தை மற்ற ஜனத்திலிருந்து நான் பிரித்தெடுத்திருக்கிறேன். இது என்னுடைய பரிசுத்த கூட்டம், இது என் பரிசுத்த ஜனம் என்று சொல்லி உரிமை கொண்டாடுகிற தேவன் நம் மத்தியிலே அவர் வாசமாய் இருக்கிறார். அவருடைய ஏக்கம் எப்படி இருக்கு தெரியுமா? அவருடைய ஏக்கம் எப்படி இருக்கு தெரியுமா? நம் ஒவ்வொருவரை குறித்து அவர் ஏக்கம் உள்ளவராக இந்த இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. ஆண்டவரே, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என்னுடைய ஆத்துமாவை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி தாவீது கதறினார். மோசே கதறினார், ஆண்டவரே உமது மகிமையை நான் பார்க்கணும், ஆண்டவரே உமது மகிமையை நான் பார்க்கணும். அன்றைக்கு மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மோசே என் மகிமையை நீ பார்க்கணும் அப்படி சொன்னா என் கண்மலையின் வெடிப்புக்குள்ளாய் நீ மறைத்து கொள்ளணும். உன்னை நான் மறைத்து கொள்வேன். நான் கடந்து போகும் பொழுது என் மகிமையை நீ பார்ப்பாய் என்று சொன்னார். அன்றைக்கு ஆண்டவர் மோசைக்கு மகிமையை வெளிப்படுத்தினார். தாவீதினுடைய ஆசையை கர்த்தர் நிறைவேற்றினார். அதனால தான் தாவீது சொல்றார், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் மகிமையும் வல்லமையும் நான் கண்டேன். உம்முடைய சமூகத்தில் நான் உமது மகிமையும் வல்லமையும் கண்டேன். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உம்மை காண வாஞ்சியாயிருந்து உம் மண்டையில் நான் கடந்து வந்த பொழுது அந்த மகிமையை நான் கண்டேன், அந்த வல்லமையை நான் கண்டேன் என்று தாவீது சொன்னாரே. அந்த தாகம் நமக்கிட்ட இருக்குதா? அந்த ஏக்கம் நம்மிடத்தில் இருக்குதா? எல்லாரும் சொல்லுவீங்களா? வாய்களை திறந்து சொல்வீங்களா? ஆண்டவரே இன்றைக்கு உங்க மகிமையை பார்க்கணும்பா, உங்க மகத்துவத்தை பார்க்கணும். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்புங்கப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. எலிசாவுக்கு ஒரு தாகம் இருந்தது. எலியாவை பார்த்து சொன்னார், எலியா அப்பா, நான் உங்க இடத்துல இருக்கிற அந்த ரெட்டிப்பான அபிஷேகத்தை எனக்கு தாங்க. உங்க இடத்துல இருக்கிற அபிஷேகத்தை காட்டிலும் ஒரு ரெட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். அந்த தாகம் எலிசாவுக்குள் இருந்தது. அந்த தாகத்தை ஆவியானவர் நிறைவேற்றினார். மோசேயினுடைய தாகத்தை ஆவியானவர் நிறைவேற்றினார். தாவீதுடைய தாகத்தை ஆவியானவர் நிறைவேற்றினார். அதே ஆவியானவர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அதே ஆவியான மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசுவே உமது மகிமையை பார்க்க எனக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்பீங்களா? நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறது இல்லை, அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை கொடுக்கிறதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தாகம் உள்ளவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறவன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இயேசுவே உமக்கு நன்றிப்பா என்று சொல்லி வாய்களை திறந்து நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். எல்லாரும் நன்றி சொல்வீங்களா? இயேசுவே உமக்கு நன்றிப்பா, 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 நன்றிப்பா. என் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றிப்பா, 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 நன்றிப்பா. ஆண்டவரே இந்த மட்டும் என்ன நடத்துகிறதற்கு நியாயம் மாத்திரம், ஆண்டவரே என் வீடிய மாத்திரம். தாவீது சங்கீதத்துல ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரை பார்த்து என்னை நீ நடத்துகிறதற்கு நாணயம் மாத்திரம், என்னை நினைத்து பார்க்கிறதற்கு நாணயம் மாத்திரம். ஆனால் தேவன் நம்மளை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். சிறுமையும் எளிமையுமான நம்மை அவர் எப்பொழுதும் தன் நினைவிலே வைத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய கிருபை! அந்த கிருபைக்கா எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்களா? இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றிப்பா, இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒரு குறைவில்லாதபடிக்கு இந்த மட்டும் என்னை நடத்தினவர் என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி பார்க்கிற நல்ல தகப்பனே, ஒரு குறைவில்லாமல் என்னை நடத்துகிறவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் பலனற்ற ஒரு பாத்திரமா இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் நோயினால இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா,
நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றிப்பா, நன்றிப்பா. நானும் என் வீடும் என் வீட்டார இவரும் ஓயாமல் பாடுங்க பாப்பா. என் வீடும் என் வீட்டார் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, ஆள் வரை சுமந்தவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி.
குஷ்டரோகிகளை சுகமாக்கினாரு. ஒரே ஒருத்தன் மாத்திரம் ஆண்டவரிடத்துல வந்து சொன்னார், சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி என்று. ஆண்டவரோனை பார்த்து கேட்டார், மீதி 9 பேர் எங்கப்பா? மீதி 9 பேர் எங்கப்பா? 10 பேருக்கு நான் சுகத்தை கொடுத்தேனே, மீதி 9 பேர் எங்க என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், நான் எவ்வளவு சுகத்தை கொடுத்தேன், எவ்வளவு உன்னை ஆசீர்வதித்தேன், எவ்வளவாய் உன்னை நேசித்தேன். ஒரு கருப்போல உன்னை காத்தேனே, ஒரு கருப்போல உன்னை காத்தேனே, என் நினைவாய் உன்னை நான் வைத்தேனே, என்னை நினைவிருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு. என் நினைவாய் நீ இருக்கிறாயா என்று சொல்லி நம்மளை பார்த்து கேட்கிறாரு. ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா என்று சொல்லுங்களேன். உமக்கு நன்றிப்பா, எப்பொழுதும் உங்கள் நினைவாய் நான் இருக்கிற ஆண்டவரே. என் நினைவெல்லாம் நீங்க தான்ப்பா, என் நினைவெல்லாம் நீங்க தான்ப்பா, என் நினைவெல்லாம் நீங்க தான்ப்பா. இயேசுவே, என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தினுடைய தியானம் எல்லாம் உம் நினைவாய் இருக்கிறது ஆண்டவரே. நன்றிப்பா, 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 நன்றிப்பா. ரிபா காஷா பாக்கா தானா ரேபா காஷாந்த ராத்தோரா ரீஷாந்த ரோத்தோரு. ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா, நன்றிப்பா, நீ நன்றிப்பா. ஹல்லேலூயா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரில் ஊற்றேன் நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உயிரில் ஊற்றேன் நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவில் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் ஆகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய்.
ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினைத்தே பார்க்க முடியாதுப்பா, நான் நினைத்தே பார்க்க முடியாது. ஆண்டவரே உங்களுடைய கிருபை இல்லாத ஒரு வாழ்க்கை நான் நினைத்தே பார்க்க முடியாதப்பா. உங்களுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினைத்தே பார்க்க முடியாது. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்திருக்கிறது, உமது கிருபை என்னை பலப்படுத்துகிறது. சோர்ந்து போன நேரமெல்லாம் நீர் எனக்கு பலனை கொடுக்கிறவர். சத்துவம் இல்லாத நேரங்களில் எல்லாம் நீர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனப்பா. எனக்காக நீர் சிலுவையினுடைய சாவை ஏற்று பரிசுத்த இரத்தத்தை சிந்தினபடியினால நான் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரே நான் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம்பா, நான் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம்பா. பிதாவோடு என்னை ஒப்புரவாக்கினேன் இயேசுவே. உமக்கு போல ஆண்டவரே நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லப்பா. உண்மையே நான் சொந்தமாய் வைத்திருக்கிறேன், உண்மையே நான் சொந்தமாய் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே உண்மையே நான் சொந்தமாய் கொண்டிருக்கிறேன். ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் வாயிலை திறந்த ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. கர்த்தர் தம ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருக்கிறார், அரணானவர் கோட்டையுமாயிருக்கிறார், அரணான கோட்டையுமாயிருக்கிறார், அரணான கோட்டையுமாயிருக்கிறார். அவர் தம்மை அண்டிக் கொள்கிற யாவருக்கும் அவர் அரணான கோட்டையார். அவர் நமக்கு சுற்றிலும் அவர் சூழ்ந்திருக்கிறாரே. அதற்காக நம்ம எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவரே என்னை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறேன், உமது கிருபை என்னை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படும் நீ அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. தீயாவியும் என்னை அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர்
ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உன் மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின் மாறியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட இன்று பொழிந்திடுமே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அல்லேலூயா 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 இயேசப்பா உங்க மகிமை இறங்கட்டும்பா அப்பா அப்பா உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா விடுவிக்கிற வல்லமை கட்டுக்களை உடைக்கிற வல்லமை சத்துருடைய பிடியிலிருந்து விடுவிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் விடுதலை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் அபிஷேகம் அளவில்லாதபடிக்கு ஊற்றப்படுவதாக அக்கினி இறங்கட்டும் அப்பா அக்கினி இறங்கட்டும் ஒவ்வொரு மேல ஒரு அக்கினி பரலோக அக்கினி மகிமையின் அக்கினி அபிஷேக அக்கினி துதியின் அக்கினி ஜபாக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் எழும்பு எழும்பு சீயோனே எழும்பு எழும்பு சீயோனே வல்லமை தரித்துக்கொள் வல்லமை தரித்துக்கொள் இப்பொழுது இப்பொழுது receive the power receive the power receive the power receive the power in the name of Jesus in the name of Jesus தரிசனம் பார்க்கிறீங்க தரிசனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார் அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டு தரிசனத்தை பார்க்கிறீங்க தரிசனத்தை பார்க்கிறீங்க ஆவியானவர் திறக்கிறார் ஆவியானவர் திறக்கிறார் ஆவியானவர் திறக்கிறார் உன் மாம்ச கண்கள் உன் மாம்ச கண்கள் உன் மாம்ச கண்கள் உன் மாம்ச கண்கள் இப்பொழுது அது கட்டப்பட்டு ஆவியனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது ஆவியனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது ஆவியனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது அநேகருடைய வாழ்க்கையில ஒரு புதிய எழுப்புதலை ஒரு புதிய பலனை புதிய வல்லமையை ஆவியானவர் இப்பொழுது கட்ட வைக்கிறார் receive the power receive the power in the name of Jesus in the name of Jesus ஆண்டவரே ஒவ்வொருவரை பலப்படுத்துங்கப்பா எல்லா சோர்வின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால் சோர்வின் ஆவிகள் வெளியேறட்டும் பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக செவிக்க விடாதபடிக்கு அரண் போல வைத்திருக்கிற எல்லா அரண்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அது தகர்க்கப்படுவதாக கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் பயப்படாதே நான் உன்னுடனே இருப்பேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெக்கி இளைச்சி அடைவார்கள் உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாய் ஒன்றுமில்லாமல் போவார்கள் உன்னோடு போர் அடிக்கிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகளை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறேன் யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே
நாளிலே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பதறடிக்கும். நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் நீ மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் நீ மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் உன் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் உங்கள் மத்தியில் அசைவாடுகிறார். இந்த வார்த்தையை சொல்லும்படியாக என் ஆவியிலே கர்த்தர் ஏவுதல் படினாலே நான் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த வசனம் ஒரு நாளும் வறுமையாய் திரும்புவதும் இல்லை. அது கிரியை செய்துதான் திரும்பும். அது கிரியை செய்துதான் திரும்பும். இது ஆவியானவருடைய வசனம். இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய பட்டயம். இந்த பட்டயத்துக்கு ஒருவரும் தப்பி போவதும் இல்லை. ஆண்டவரே, நீர் பலப்படுத்துகிறவர், நீர் பலப்படுத்துகிறவர், நீர் பலப்படுத்துகிறவர். ஆண்டவரே, அப்பா அப்பா, உங்க கிருபையை அளவில்லாதபடிக்கு இந்த நாளிலே நீர் ஊற்றி இருக்கிற படியினால உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நன்றிப்பா. அந்த அபிஷேகத்தை எங்க மேல வைக்கிறீங்கப்பா. அந்த வல்லமை எங்க மேல வைக்கிறீங்கப்பா. ஆவியானவர் இப்பொழுது அநேகருக்குள்ள ஒரு வல்லமை வைக்க விரும்புகிறார். யார் யாரெல்லாம் நீங்க ஆவியாருக்கு நீங்க திறந்து கொடுக்கிறீங்களோ, உங்கள் மனதை திறந்து கொடுக்கிறீங்களோ, ஆவியானவர் அதற்குள் வாசம் பண்ணும்படியாக, உங்களுக்குள் அந்த வல்லமை ஊற்றும்படியாக ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடுகிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள போறீங்க? 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 எல்லாரும் துதிக்க பார்ப்போம். அப்பா 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 அப்பா, ஒரு மகிமை இறங்கட்டும், ஒரு மகிமை இறங்கட்டும், ஒரு மகிமை இறங்கட்டும். அப்பா, ஒரு பலன் உண்டாகட்டும், ஒரு பலன் உண்டாகட்டும், ஒரு பலன் உண்டாகட்டும். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன், பலன் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை பலப்படுத்துவார். கழுகளை போல சட்டைகளை விரித்து நீ எழுப்புகிற காலம் வந்தது. நீ பிரகாசிக்கிற காலம் வந்தது. உனக்குள்ள ஒரு வெளிச்சம், உனக்குள்ள ஒரு வெளிச்சம். அந்த இருள் விலகட்டும், இருள் விலகட்டும். உன் குடும்பத்துக்குள்ள, உன் மனதுக்குள்ள இருக்கிற எல்லா இருளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அது விலகுவதாக, விலகட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எங்களுக்கு எல்லாம் செய்ய பலன் உண்டு. அந்த பலனை தந்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 Hallelujah. Hallelujah. சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து